இந்த விஷயம் தெரியாம ஒன்டாரியோவில் ஊபர் சேவிங்னு சொன்னா $2,500 $5,000 கடன்ல மாட்டுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. என் ஃப்ரெண்டுக்கு நடந்த ஒரு ரியல் ஸ்டோரியை தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போறேன். ஒன்டாரியோவில் கார் வச்சுட்டு சொன்னா அந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. டிடக்டிபிள்ங்கிற விஷயத்துல நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்குது. எல்லா கவரேஜுக்குமே டிடக்டிபிள் உண்டா, அப்படி இல்லைன்னு சொன்னா ஸ்பெசிஃபிக்கான கவரேஜுக்கு தான் டிடக்டிபிள் வருமா, அப்படி டிடக்டிபிள் போடக்குள்ள எவ்வளவு மாதிரி டிடக்டிபிள் போடணும், டிடக்டிபிள் இல்லாம கூட நம்ம இன்சூரன்ஸ் எடுக்கலாமான்னு சொல்லலாம். நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருக்குது. அதுலயும் முக்கியமா நீங்க ரைட் ஷேரிங் பண்ற ஒரு ஆளா இருப்பீங்கன்னு சொன்னா நிறைய பேருக்கு ஊபர்ல இருக்கிற டிடக்டிபிள் விஷயம் தெரியா. என் ஃப்ரெண்ட் ஒரு ஆள் ஊபர் செஞ்சிட்டு இருந்தாரு. அவருக்கு ஆக்சிடென்ட் உண்டா இன்னைக்கு. அதுக்கு பிறகு எப்படி அவரு கிட்டத்தட்ட $5,000 கடனுக்கு தள்ளப்பட்டாருங்கிற எல்லா விஷயத்தையுமே இந்த வீடியோ சொல்ல போறோம். ஸோ அந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இப்ப இல்லாட்டியும் உங்களுக்கு ஃபியூச்சர்ல உதவும். முதலாவது இன்சூரன்ஸ்ல மெயின் கான்செப்ட் என்னன்னு சொன்னா ரிஸ்க் ஷேரிங். ரிஸ்க்கை இல்லாமக்கல, யாருமே எந்த விதமான ரிஸ்கையும் இல்லாமக்கல. நீங்க ரோட்ல போகக்குள்ள உங்களுக்கு ஆக்சிடென்ட் நடக்குமா இல்லையாங்கிறது யாருமே ப்ரெடிக்ட் பண்ணல. ஓகே, ரிஸ்க் இருக்கு. ஆனா நாளைக்கு நீங்க போகக்குள்ள ஆக்சிடென்ட் ஆகக்குள்ள உங்களுக்கு வர மெடிக்கல் அறிக்கட்டும், உங்களுக்குரிய பேமெண்ட்கள் அறிக்கட்டும், நீங்க கொண்ட இன்னொரு ஆளை மோதி அவருக்கு நடக்கிற அப்படி வேற ஒரு தேர்ட் பார்ட்டிக்கு நடக்கிற பேமெண்ட் அறிக்கட்டும், அப்படி இல்லைன்னு சொன்னா உங்களோட காருக்கு நடக்கிற பிரச்சனை அறிக்கட்டும், எல்லாத்தையுமே மொத்தமா ஒரு தனிநபர் எடுக்கக்குள்ள ரிஸ்க் பயங்கரமா கூட. இப்போ ஒரு ஆளை போய் நீங்க அடிச்சு தூக்கிட்டீங்க, அவன் உங்களை சூ பண்றான், $500,000 சூ பண்றான்னா $500,000 உங்களால பே பண்ண இயலுமான்னு சொன்னா இல்ல, ஒரு தனிப்பட்ட நபரால பே பண்ண முடியாது. அதனாலதான் ஒரு தனிநபர்கிட்ட இருக்கிற ரிஸ்கை எடுத்து அந்த ஏரியாவில் இருக்கிற மற்ற எல்லாருக்குமே பிரிச்சு கொடுக்கறது தான் இந்த ரிஸ்க் ஷேரிங். இதுதான் இந்த இன்சூரன்ஸோட கன்செப்ட். உதாரணத்துக்கு ஒரு ஏரியாவில் 1000 கார் இருக்குன்னு சொன்னா அந்த 1000 காருமே ஒரு மாதத்தில் ஆக்சிடென்ட் பட போறல. அதுல ஒரு 10 கார் ஆக்சிடென்ட் படுதுன்னு வைங்களேன். அப்ப என்ன நடக்குன்னு சொன்னா அந்த 10 கார் ஆக்சிடென்ட் படுறதால வார செலவை எடுத்து அந்த மொத்த 1000 காருக்குமே பிரிச்சு கொடுக்கறதால அந்த 1000 பேருமே மாதம் ஒரு சின்ன ஒரு அமௌண்ட் $300, $400, $500 பே பண்றாங்க ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு. அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி என்ன நடக்குது, அந்த காசை எடுத்து அந்த கிளைம் வர அந்த 10 வெஹிக்கிளுக்கும் பிரிச்சு கொடுக்காங்க. இதுதான் சிம்பிளான கான்செப்ட். இப்படி இன்சூரன்ஸை ஷேர் பண்ணக்குள்ள அதை ஆக்களோடையும் ஷேர் பண்ணுவாங்க. அதோட சேர்த்து உங்களையும் ரிஸ்க் எடுக்க வைப்பாங்க. இப்போ எல்லா ரிஸ்கையும் எடுத்து மத்தாக்கள்கிட்ட கொடுத்தா உங்களுக்குன்னு சொல்லி ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி ஒன்று இல்லாம போயிடும். ரைட்? அப்படி உங்களுக்குன்னு சொல்லி ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி ஒன்று தரணுங்கிறதுக்காக இன்சூரன்ஸ் கம்பெனி இன் கேஸ் ஆஃப் அ கிளைம் அவங்க பே பண்றதுக்கு முதல் உங்களை பே பண்ண சொல்லுவாங்க. ஆனா இது எல்லா கவரேஜுக்குமே டிடக்டிபிள் பே பண்ண சொல்லுவாங்களான்னு கேட்டா இல்ல. டிடக்டிபிள் எதுக்கு அப்ளை ஆகுன்னு சொன்னா உங்களோட காரு எடுக்கிற காஸ்ட்டுக்கு தான் உங்களோட டிடக்டிபிள் அப்ளை ஆகும். அதாவது டேமேஜ் டு யோர் வெஹிக்கல். நான் ஆல்ரெடி பழைய ஒரு வீடியோவில் என்னென்ன மாதிரியான கவரேஜஸ் இருக்குது, அதில் ஃபுல் கவரேஜ் என்ன, தேர்ட் பார்ட்டி கவரேஜ் என்ன, தேர்ட் பார்ட்டி கவரேஜ்லையும் 2 வகையான கவரேஜ் இருக்குன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். வீடியோ பார்க்காதாக்க இந்த பிளேலிஸ்ட்ல இருக்கு, போய் பார்த்துக்கொள்ளுங்க. அதில் உங்களுக்கு தர பேமெண்ட்டுக்கும் உங்களால இன்னொரு ஆள் தேர்ட் பார்ட்டி கொடுக்கப்படுற பேமெண்ட்டுக்கும் நீங்க எந்த விதமான டிடக்டிபிளும் பே பண்ண தேவையில்ல. ஆனா நீங்க உங்களோட காருக்கு எடுக்கிற பேமெண்ட்டுக்கு நீங்க டிடக்டிபிள் பே பண்ணணும். அப்படி பே பண்ற டிடக்டிபிளை யாரு தீர்மானிக்கிறேன்னு சொன்னா நீங்க தான் தீர்மானிக்கணும், உங்களோட கேப்பபிலிட்டியை பொறுத்தது. உதாரணத்துக்கு நீங்க உங்களோட டிடக்டிபிள் $1000 வச்சிருக்கீங்கன்னு சொன்னா இன் கேஸ் ஆஃப் அன் ஆக்சிடென்ட், உங்களோட ஃபால்ட்ல ஆக்சிடென்ட் ஒன்று நடந்துட்டுன்னு சொன்னா அதோட கிளைம் அமௌண்ட் $5,000 வரும்னா அதுல $1,000 நீங்க பே பண்ணுவீங்க. பேலன்ஸ் இருக்கிற $4,000 இன்சூரன்ஸ் கம்பெனி பே பண்ணுவாங்க. இது கொலிஷனுக்கு மட்டும்தான் பொருந்துமான்னு கேட்டா இல்ல. இது நீங்க இன்னொரு வாகனத்தோட போய் ஆக்சிடென்ட் படுறதா இருக்கட்டும், இல்ல நீங்களா போய் ஒரு இடத்த முற்றுறதா இருக்கட்டும், உங்களோட இதுக்கு கொலிஷனுக்கும் இது பொருந்தும். அதோட சேர்த்து கம்ப்ரஹென்சிவ்க்கும் இது பொருந்தும். அதாவது உங்களோட காரை என்ன கலவெடுத்துட்டு போயிட்டாங்க, இல்லாட்டி உடஞ்சிட்டு கார்ல எதுனா, அடுத்தது ஃபயர், அடுத்தது ஃப்ளட், மற்றது இந்த ஸ்னோவால் ஏதாவது உங்க காருக்கு நடந்துட்டுன்னு சொன்னாலும் இன்சூரன்ஸ் கம்பெனி ஒரு பேமெண்ட் ஒன்று ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதுக்கு முதல் நீங்கள் என்ன டிடக்டிபிள் நீங்கள் கொடுக்கீங்களோ அந்த டிடக்டிபிளை நீங்கள் பே பண்ணணும். இதில் நீங்கள் பெரிய டிடக்டிபிள் நீங்கள் இன்சூரன்ஸ் எடுக்கக்குள்ள கொடுத்துருப்பீங்கன்னு சொன்னால் உங்களோட இன்சூரன்ஸ் ப்ரீமியம் குறையும். இதே சமயம் குறைஞ்ச அளவுக்கு டிடக்டிபிள் நீங்கள் கொடுப்பீங்கன்னு சொன்னால் உங்களோட இன்சூரன்ஸ் ப்ரீமியம் கூடும். அதாவது நீங்கள் கூடுதலான ரிஸ்க் எடுத்தால் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் குறையும். அப்ப இன்சூரன்ஸ் கம்பெனியோட ரிஸ்க் குறையறதால அவங்க என்ன செய்வாங்க, உங்களோட பிரீமியத்தை குறைப்பாங்க. இதே இது நீங்க குறைவான ரிஸ்க் எடுப்பீங்கன்னு சொன்னா இன்சூரன்ஸ் கம்பெனி கூடுதலான ரிஸ்க் எடுக்கணுங்கிறதுக்காக அவங்களோட இன்சூரன்ஸை கூட்டுவாங்க. நார்மலா பாத்தீங்கன்னு சொன்னா கொலிஷனுக்கு நீங்க தனி டிடக்டிபிள் கொடுக்கலாம், கம்ப்ரிஹென்சிவ்க்கும் நீங்க தனி டிடக்டிபிள் கொடுக்கலாம். ஆனா நார்மலா பாத்தீங்கன்னு சொன்னா மொத்தமா ரெண்டையும் கம்பைன் பண்ணி ஆல் பெரில்ஸ்ன்னு சொல்லி மொத்தமா 1 டிடக்டிபிள் தான் அநேகமானவர்கள் கொடுப்பாங்க. ஆனா உங்களுக்கும் மத்தாக்களும் கொடுக்குற கவரேஜுக்கு எந்த விதமான டிடக்டிபிளும் நீங்க பே பண்ண தேவையில்லை. நீங்க ஒரு இடத்த போய் ஆக்சிடென்ட் பண்றீங்க, உங்களுக்கு ஏதாவது மெடிக்கலுக்குரிய பேமெண்ட் வருதுன்னு சொன்னா அதுல நீங்க டிடக்டிபிள் பே பண்ண தேவையில்லை. அதே இன்னொரு ஆளுக்கு மெடிக்கலுக்கு பே பண்றாங்க தேர்ட் பார்ட்டிக்குன்னு சொன்னா
சொன்னால் அதுக்கும் நீங்கள் எந்த விதமான டிடக்டிலும் பே பண்ண தேவையில்ல. அடுத்தது இன்னொரு ஆளோட ஃபால்ட்டில் வந்து உங்களோட கார் ஆக்சிடென்ட் ஆகிடுன்னு சொன்னால் அவரோட இன்சூரன்ஸ் கம்பெனி உங்களுக்கு பே பண்ணக்குள்ள நீங்கள் எந்த விதமான டிடக்டிலும் பே பண்ண தேவையில்ல. அடுத்தது இன்சூரன்ஸ் இல்லாமல் ஒரு ஆள் வந்து உங்களோட காரில் மோதிட்டேன்னு சொன்னாலும் உங்களோட இன்சூரன்ஸ் கம்பெனி உங்களோட கார் அன்னைக்கு தருவாங்க. ஸோ அந்த டைமில் கூட நீங்கள் டிடக்டிபிள் பே பண்ண தேவையில்லை. இப்போ உங்களுக்கு அடுத்த கொஸ்டின் வரும், எவ்வளவு டிடக்டிபிள் போட்டால் நல்லம்னு சொல்லி. எவ்வளவுக்கு உங்களுக்கு பே பண்ணுறதுக்கு அஃபோர்டபுளுங்கிறத பார்த்து நீங்கள் டிடக்டிபிள் போடணும். உதாரணத்துக்கு நாளைக்கு நீங்கள் ஒரு $1000 டிடக்டிபிள் போட்டுறீங்க, நாளைக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடந்துட்டுன்னா நீங்கள் $1000 உடனே பே பண்ணுறதுக்கு உங்கள்கிட்ட சேவிங்ஸில் இருக்குதாங்கிறத முதலாவது நீங்கள் பார்க்கணும். நார்மலாக நாங்கள் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் கால்குலேட் பண்ணக்குள்ள நாங்கள் டிஃபால்ட்டாக $1000 போடுவோம். ஆனால் நாங்கள் கஸ்டமரோட டிஸ்கஸ் பண்ணக்குள்ள அவங்களோட ஒப்பீனியனுக்கு எடுத்தால் மாற்றுவோம். ஓகே, சிலாக்கள் $2,500 போட சொல்லுவாங்க, சிலாக்கள் $1,000 குறைங்கன்னு சொல்லுவாங்க. நார்மலாக ஸ்டாண்டர்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் $1,000 தான் நாங்கள் நார்மலாக போடுறது. அதை நீங்கள் ஆல்வேஸ் உங்களோட இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டோடையோ இன்சூரன்ஸ் புரோக்கரோடையோ நீங்கள் அதை கூட்டி குறைச்சி என்ன மாதிரி உங்களோட ப்ரீமியம் வருதுங்கிறத செக் பண்ணிக்கொள்ளலாம். நீங்கள் டிடக்டிபிள் மாற்ற கூட உங்களோட ப்ரீமியம் மாறும். அடுத்தது மிக முக்கியமானது, நிறைய பேர் ஊபர் ரைட் ஷேர் செஞ்சுட்டு இருக்கீங்க. நார்மலாக ஊபர் ரைட் ஷேர் செஞ்சுட்டு இருக்கக்குள்ளே ஏதாவது ஆக்சிடென்ட் நடக்கும்னு சொன்னால் உங்களோட கார் இன்சூரன்ஸ் வரமாட்டிக்கு உங்களோட ஊபர் இன்சூரன்ஸ் தான் உள்ளுக்கு வரும். நிறைய பேருக்கு ஊபர் இன்சூரன்ஸ் பே பண்ணுறதுக்கு முதல் ஊபர் இன்சூரன்ஸோட டிடக்டிபிள நீங்கள் பே பண்ணணுங்கிற விஷயமே தெரியாமல் நிறைய பேர் ஊபர் செஞ்சுட்டு இருக்கீங்க. இது என் ஃப்ரெண்டுக்கு நடந்தது. என் ஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுல் டைமாக ஊபர் தான் ட்ரைவ் பண்ணுறாரு. அவர் ஒரு நாள் ஹைவேயில் ஒரு பேசஞ்சரோட ஹைவேல போகக்குள்ள ஒரு ஆக்சிடென்ட் ஆகிட்டு அவரோட ஃபால்ட்டுன்னு வந்துட்டு அவருக்கு இந்த டிடக்டிபிள் விஷயம் எதுவுமே தெரியா. உடனே பேசஞ்சர் இருக்கக்குள்ளே ஆக்சிடென்ட் நடந்ததால என்ன பண்ணிருக்காருன்னு சொன்னால் ஊபருக்கு கால் பண்ணி ரிப்போர்ட் பண்ணிட்டாரு. ஊபருக்கு கால் பண்ணி ரிப்போர்ட் பண்ண லைக் கொலிஷன் சென்டருக்கு போங்க எல்லாத்தையும் செய்யுங்கன்னு சொல்லி எல்லா ப்ரொசீஜரும் முடிச்சதுக்கு பிறகு கிளைம் எஸ்டிமேட் பண்ணுறதுக்கு அவங்க அவரை ஒரு கார் ரிப்பேர் ஷாப்புக்கு அனுப்பியிருக்காங்க. கிளைம் எஸ்டிமேட் பண்ணக்குள்ள அவரோட கிளைம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட $15,000 வந்துருக்குது. ஏன்னா அவரை விண்ட்ஷீல்டு எல்லாம் கரெக்ட் வந்ததால அது வரைக்கும் ஓகே. ஆனால் அதுக்கு பிறகு 15,000 பே பண்ணுறதுக்கு முதல் உங்களோட டிடக்டிபிள் 2,500 ப்ளஸ் ஆன் டாப் ஆஃப் தட் அந்த 15,000க்குரிய டெக்ஸ்ட் ஆல்மோஸ்ட் $2,000 கிட்ட வரும். இவ்வளோத்தையும் பே பண்ணுங்க, மிச்ச பேலன்ஸை நாங்கள் பே பண்ணுவோம்னு சொல்லி ஊபர்ற கிளைம் அட்ஜஸ்டர் இவருக்கு மெயில் பண்ணியிருந்தார். அதுக்கு பிறகு தான் இவருக்கு தெரியும் ஊபர் இன்சூரன்ஸோட டிடக்டிபிள் $2,500 சொல்லி. இவர் ஃபுல் டைமாக ட்ரைவ் பண்ணிட்டு இருந்தது ஊபர் லைக் பே செக் டு பே செக் தான் இவர் வாழ்ந்துட்டு இருந்தது. இப்போ ஊபர் ஆக்சிடென்ட் மட்டும் ஊபர் கார் கணக்காமல் ஊபர் திரும்ப ட்ரைவ் பண்ண விட மாட்டாங்க. ஸோ அவரோட இன்கம் ஸ்டாப் ஆகிட்டு ஆல்ரெடி சேவிங்ஸும் இல்லை ஒன்றும் இல்லை. இப்போ அவர் 2,500 ப்ளஸ் அந்த இது என்ன டெக்ஸ் எல்லாம் சேர்த்து ஆல்மோஸ்ட் $4,500 to $5,000 சம்திங் ஏதோ பே பண்ணினா தான் பேலன்ஸ் அடிக்கிற எவ்வளோ அந்த 13,500 அந்த $12,500 அவங்க பே பண்ணுவாங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கு பிறகு அவர் நிறைய பேர்கிட்ட கடன் வாங்கி தான் அந்த டிடக்டிபிள் ப்ளஸ் அந்த டெக்ஸை பே பண்ணி அதுக்கு பிறகு ஊபரால் அதை இணைக்கி எடுத்ததுக்கு பிறகு திரும்ப ஊபரை ஓட ஸ்டார்ட் பண்ணி அதுக்கு பிறகு அந்த $5,000 கடனை கட்டி முடித்தார். ஸோ நீங்கள் ஊபர் ஓடுற ஒரு ஆள் இருப்பீங்கன்னு சொன்னால் உடனே நான் சொல்கிற நம்பாட்டி உங்களோட ஊபர் கஸ்டமர் கேர் சம்திங் இருக்குன்னு தானே அதில் போய் உங்களோட இன்சூரன்ஸோட டிடக்டிபிள் எவ்வளோ, அதாவது இன்கேஸ் ஆஃப் ஆக்சிடென்ட் உங்களோட ஊபர் இன்சூரன்ஸோட டிடக்டிபிள் எவ்வளோன்னு சொல்லி நீங்கள் கேட்பீங்கன்னு சொன்னால் $2,500 இது நடந்தது லைக் போன வருஷம் நினைக்கிறேன். இப்போ எவ்வளோன்னு தெரியாது. லைக் ஊபர் இன்சூரன்ஸுக்கு டிடக்டிபிள் இருக்குது, அதே மாதிரி லிஃப்ட்டுக்கும் டிடக்டிபிள் இருக்கும். அது எவ்வளோன்னு சொல்லி தெரியல எனக்கு. நான் நினைக்கிறேன் 1,000 சம்திங். ஒவ்வொரு இன்சூரன்ஸும் அவங்க எடுக்கிற ரிஸ்க்கு ஏற்ற மாதிரி அவங்க டிடக்டிபிள் வச்சுருப்பாங்க. ஈவன் தோ என் ஃப்ரெண்டோட கார் இன்சூரன்ஸ் அவர் பர்சனல் கார் இன்சூரன்ஸோட அவரோட டிடக்டிபிள் $1,000 தான். ஆனால் அது ஆக்சிடென்ட் நடக்கக்குள்ள அவர் ஊபர் டிரைவ் பண்ணிட்டு இருந்ததால் அவர் $2,500 பே பண்ணணுன்னு சொல்லி இதுக்கு தள்ளப்பட்டார். ஐ ஹோப் இப்போ உங்களுக்கு டிடக்டிபிள் என்ன மாதிரி போடணும், டிடக்டிபிள் எந்தெந்த கவரேஜுக்கெல்லாம் அப்ளை ஆகும், எந்தெந்த கவரேஜுக்கெல்லாம் அப்ளை இல்லை, அடுத்தது இதை மாதிரியான ஊபர் லிஃப்ட்டுக்குள்ளே இருக்கிற இந்த டிடக்டிபிள் டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் கார் வச்சிருக்கீங்க ஒன்டேரியோவில் அப்படின்னு சொன்னால் கார் வாங்க போகிறீங்க, உங்களோட ரினியூவல் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னொரு 30 டேஸுக்குள்ளே வருதுன்னு சொன்னால் நீங்கள் எனக்கு கால் பண்ணுங்கள். நான் ஒன்டேரியோட லைசன்ஸ் இன்சூரன்ஸ் புரோக்கர் 30+ கம்பெனிஸோட எங்களோட ப்ரோக்கரேஜ் ஒர்க் பண்ணுது. உங்களுக்கு பெஸ்ட்டான ரேட் ஒன்று நான் செக் பண்ணி சொல்லுவேன். என்ன கான்டாக்ட் பண்ணுற டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த நேமில் இருக்குது, அப்படி இந்த பயோவில் இருக்குது. அப்படி இல்லைன்னு சொன்னால் எனக்கு டிரெக்ட் மெசேஜ் பண்ணிங்கன்னு சொன்னால் ஆட்டோ ரிப்ளையாக கூட வரும். உங்களுக்கு இதே மாதிரி இன்சூரன்ஸ் ரிலேட்டடான ஏதாவது கொஸ்டின்ஸ் டவுட்ஸ் இல்லைன்னு சொன்னால் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். I'll try to answer that. Bye.